மாண்புமிகு பிரதமர் அவர்களே, போய் மணிப்பூரையும் உத்தரப்பிரதேசத்தையும் பாருங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பாஜக மாநிலங்கள், அந்த 2 மாநிலங்கள் மூலமாகத்தான் போதைப் பொருட்களை பரவுதுன்னு ஆதாரங்களோட செய்தி வர்றது பத்திரிகை நீங்க படிக்கலையா? இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அமைதியான தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்பாதீங்க. அடுத்து தங்களுக்கு சாதகமான ஊடகங்கள் மூலமா நெரேட்டிவ் செட்டப் பண்ண பிரதமர் கலந்துக்கிற பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. ஏதோ புதுசா கூட்டணியை உருவாக்கிட்ட மாதிரி அவரும் தோல் உயர்த்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க, தோற்ற கூட்டணியை புதுப்பிச்சுட்டு அதுக்கு பில்டப் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இடி, ஐடி, சிபிஐன்னு ஏதோ ஒரு வகையில பாஜக கிட்ட சிக்கி அந்த வாஷிங் மிஷின் தங்களையும் விழுக்காதா என்ற நப்பாசையில கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே இதே பாஜக அதிமுக கூட்டணி 2019 தேர்தலையும் 2021 தேர்தலையும் ஒன்னா நின்று பார்த்தாங்க, தோற்று போனாங்க. அடுத்த 2024 தேர்தலில் அதிமுக பாஜக என்கிற வேஸ்ட் லக்கேஜ கேட்டுட்டு நிக்கலான்னு அப்புறமா சேர்ந்துக்கலான்னு மறைமுக கூட்டணியா வந்தாங்க. ஆனா அந்த கெட்டப்பில் வந்தாலும் உங்களுக்கு கெட் அவுட் தானே தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க. இப்ப திரும்ப பழையபடியே உடைஞ்சு போனதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டு புதுசா என்டிஏ அரசுன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி, மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி, உண்மையான அதிமுக தொடர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி, முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்திற்காக வழக்குகள் இருந்து தன்னை காப்பாற்றிக்க, தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி. டெல்லிக்கு ரகசியமா பல கார்கள்ல மாறி மாறி போய் அங்க வழக்குகளை காட்டி மிரட்டினதும், ஏசி கார்லயே ஒருத்தருக்கு முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போச்சு.